ஹலோ எவ்ரிவன், ஐ எம் சாமிவேல். வெல்கம் டு பை அண்ட் பென்சில். இன்னைக்கு நாம் நம்பர் சென்ஸை எப்படி குழந்தைங்களுக்கு ஈஸியாக பேட்டர்ன் ப்ளஸ்ஸு விஷுவலாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு நம்பர் 1லேருந்து நம்பர் 9 வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஒரு நம்பர் சென்ஸ் ஆர் நம்பர் சிஸ்டத்தை நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பேஷியல் அண்டு விஷுவல் அப்படிங்கிற 2 விஷயம் இருக்குங்க. ஸ்பேஷியல் அப்படிங்கிறது என்னென்னா see in mind. ஒரு ஃபிகர் ஆர் ஒரு ஜாமெண்ட்ரி அதை மைண்டுக்குள்ளே லெஃப்ட்லேருந்து ரைட்டை ரொட்டேட் பண்ணால் என்னாகும், மேலேருந்து கீழே ரொட்டேட் பண்ணால் என்னாகும் அப்படிங்கிற ஒரு விஷுவலை மைண்டுக்குள்ளே பார்க்கணுங்கிறது தான் ஸ்பேஷியல். விஷுவல் அப்படிங்கிறது ஒரு டயக்ராம், ஒரு சம்மை அதை கண்ணால் பார்க்கறது. see in eyes, கண்ணால் பார்க்குற ஒரு விஷயந்தான் விஷுவல். ஓகேங்க. இந்த 1 அப்படிங்கிறது ஸ்கூலில் வந்து எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். 1 அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி வச்சுக்கிறேன். இப்போது இந்த ஸ்டோன் ஆர் இந்த பாயிண்ட் ஆர் டாட்டை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்? அலோன். அப்போது 1 மீன்ஸ் அலோன். ஓகே, அலோன் அப்படிங்கிறதுக்கு வேற என்ன அர்த்தம் இருக்குது? சூரியன் எடுத்துக்கலாங்களா? சூரியன், சன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன். ஓகே, இப்போ 2 அப்படிங்கிறது நான் 2 ஸ்டோன் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஸ்டோன் நான் பார்க்கும்போது எனக்கு என்ன மைண்டுக்குள்ளே உருவாகும் அப்படின்னா கனெக்ஷன் ஆர் ரிலேஷன் எனக்கு வரும். ஓகே, இந்த ஸ்டோனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் கனெக்ட் பண்ணும்போது குழந்தைங்க கிட்ட நீங்கள் கேட்கலாம், 2 ஸ்டோனையும் ஆர் 2 டாட்டையும் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு லைன் வருமா? இல்லை 2 ஸ்டோனையும் நீங்கள் தூரமாக இப்படி வச்சிங்கன்னா அந்த டைரெக்ஷன் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுமா? அப்படிங்கிற பேசிக் நாலேஜை நீங்கள் கேட்டிங்கன்னா குழந்தைங்க சூப்பராக இந்த 2 அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் 3. இந்த 3 அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பேஸ்லேயே, இந்த யூனிவர்ஸ்லேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. அப்படின்னா என்னங்கன்னா ஒரு 3 டாட்டை நான் இப்படி ஒரு பேட்டர்னில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ உங்கள் குழந்தைங்க கிட்ட நீங்கள் கேட்கலாம், இந்த 3 டாட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு 2 லைனால் நான் இப்படி கனெக்ட் பண்ணுறேன்னா ஒரு கார்னர் மாதிரியும், ஆர் சேம் 3 டாட்டை நான் இப்படி அரேஞ்ச் பண்ணி இந்த 3 டாட்டையும் நான் கனெக்ட் பண்ணால் எனக்கு என்ன உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள். இதே மாதிரி நம்ம எது வேணாலும் ட்ரா பண்ணலாம். ஒரு ஹாரிசாண்டல் டாட்டை நீங்கள் ட்ரா பண்ணி அந்த 3 டாட்டையும் கனெக்ட் பண்ணாலும் கூட குழந்தைங்க இதை லைனுன்னு கூட அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகே, 4th ஒன். இந்த 4th ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஜாமெண்ட்ரியே பர்த் ஆகுது. அது என்ன சார் ஜாமெண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 4 அப்படிங்கும்போது நான் ஒரு 4 டாட்டை நான் எடுத்துக்கிறேன். இப்படி நான் 4 டாட்டை எடுக்கும்போது குழந்தைங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இது வந்து ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் ஃபிகர், அதாவது இது ஸ்கொயர். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே 2 டாட்டு, மேலே 2 டாட்டு. ஸோ ஆன்சர் 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறத குழந்தைங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த 5 பார்த்தீங்கன்னா நான் 5 ஸ்டோன் ஆர் 5 டாட்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணுறேன். 1, 2, 3 அண்ட் 4 அண்ட் 5th ஒன் வந்து தனியாக இருக்குது. இந்த 5th ஒன் பார்த்தீங்கன்னா இது சென்டராக இருக்கா இல்லை எக்ஸ்டெண்டாக இருக்கா குழந்தைங்கிட்ட கேட்கும்போது அவங்க கண்டிப்பாக அது எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. இப்படி இந்த 4 டாட்டை நான் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு டாட்டை நான் கனெக்ட் பண்ணாமல் இருக்கும்போது குழந்தைங்க இன்னொரு பேட்டர்னுக்காக இது வெயிட் பண்ணுது, இன்னொரு பேட்டர்னுக்காக இதை கனெக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்போது 5 அப்படிங்கிறது என்னென்னா ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற குழந்தைங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் 6 ரொம்பவே ஈஸிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 1, 2, 3, 4, 5 அண்ட் 6. இது பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? இது வந்து ஒரு ரெக்டாங்கிள். அப்போது ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வருது. அது மட்டும் இல்லாமல்
இதில் நம்பர் நம்ம யூஸ் பண்ணலாம் அழகா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்டில் 2 டாட்ஸ் அண்டு ஹரிசாண்டலில் ஒரு 3 டாட் இருக்குது. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 × 2 6 அப்படிங்கிறதும் குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் 7 1 2 3 4 5 6 அண்டு 7. நான் மேலே 5th நம்பருக்கு நான் சொன்ன அதே ஸ்டோரி தான் இங்கேயும் நான் சொல்கிறேன். எப்படின்னா, இந்த 3 டாட்ஸும் கீழே இருக்கிற இந்த 3 டாட்ஸ் நான் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஜியோமெட்ரிக்கல் ஃபிகர் வருது. இந்த 7th டாட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு ஃபிகருக்கான ஒரு எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான். ஓகே. நெக்ஸ்ட் 8 போலாம். இந்த 8க்கு நான் எப்படி ஸ்டோன் அரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்க. 1 2 3 4 சேம் 1 2 3 அண்ட் 4. ஸோ இந்த மேலே 4 டாட்டும் கீழே 4 டாட்டும் நான் இப்படி கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, குழந்தைங்க வந்து கீழே 4 இருக்குது, மேலே ஹைட்டில் 2 இருக்குது. ஸோ 2 × 4. ஸோ 2 × 4 குழந்தைங்க ஈஸியாக அதை 8ன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகே. இந்த 9 பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈஸியான ஒரு பேட்டர்னில் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். 1 2 3 4 5 6 7 8 அண்ட் 9. இப்போ இந்த 9 டாட்டையும் நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இன்க்ளூடிங் த டயகனல். ஸோ எனக்கு மேலே 3 டாட்ஸ் இருக்குது, கீழே 3 டாட்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ 3 × 3 ஆர் வேறு என்னென்னு எழுதலான்னா 3 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 3 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த பேட்டர்னில் குழந்தைங்களுக்கு நீங்கள் மேக்ஸ் சொல்லி கொடுத்தீங்க, நம்பர் சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்படின்னா குழந்தைங்க ஈஸியாக இதை ஞாபகம் வச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ப்ரைமரியில் படிக்கும்போது அவங்க எப்படி படிக்கிறாங்கன்னா 1 2 3 4 5 6 7 8ன்னு வெறும் சிம்பிளை மட்டும்தான் அவங்க படிக்கிறாங்க. பட் அந்த சிம்பிளுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மாதிரி லாஜிக்கான எந்த ஒரு விஷயத்தையும் குழந்தைங்க பார்க்குறதும் இல்லை, தேடுறதும் இல்லை. ஈவன் ஸ்கூல் பண்ணுற பெரிய மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதில்ல. அதாவது நம்பர்ஸ் ப்ளஸ் பேட்டர்னோடு சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைங்க ஈஸியாக நம்பர்ஸை புரிஞ்சுப்பாங்க. அதை வச்சு சம் அழகாக சால்வ் பண்ணுவாங்க. இப்போது இதே மாதிரி மெத்தடில் நான் உங்களுக்கு பின்வரும் கிளாஸில் நான் ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. தேங்க்யூ ஸோ மச். பை. சாமிவேல். தேங்க்யூ.